நான் அதுதாங்க சொல்கிறேன். 53 ஆண்டுகளில் அவருடைய வரலாறு வந்து அவர் கலக குரல் எழுப்புபவரே அல்ல. அவர் கிடையாது. 2 எப்பயுமே நெடுஞ்செழியன் மாதிரி, அன்பழகன் மாதிரி, ஓபிஎஸ் மாதிரி அவர் நம்பர் 2 தான். அவர் வந்து எடப்பாடிக்கு த்ரெட்டாக என்றைக்குமே வர முடியாது. அவர் ஓரம் கட்டினது கூட அவர் சகிச்சுக்கிட்டாரு. ஆனால் நீ அவரோட சிறகுகளை வெட்டின. இன்றைக்கி அவர் சொல்கிறார்ல, ஒரு தொண்டை இறந்து போயிட்டான், அவன் வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க போனால் யாரை கேட்டால் அவனை கூப்பிட்டேன்னா அவனையும் பதவியிலேருந்து நீக்கிறாங்க கட்சி விட்டு. இதெல்லாம் ஜெயலலிதாலாம் பண்ணதில்லை. அப்போ ஒரு புழு கூட என்ன ஆகும்? மிதிக்க மிதிக்க நெளியும். அதுதான் போய் அங்கே நிற்க. அதில் பிஜேபி நடுப்புற விளையாடுச்சு. அவர் பண்ண ஒரே தப்பு பிஜேபியை நம்பி போனது. ஓபிஎஸ்ஸை பார்த்த பிறகும் பிஜேபியை நம்பி போனால் நடுத்தருன்ற அடிப்படை புரிதல் அவருக்கு இல்லை. யானைக்கும் அடிசருக்கும் சரிக்கிடுச்சு. நஷ்டம் அதிமுகவுக்கு, லாபம் தாவேகாக்கு. செங்கோட்டையனுக்கு நஷ்டமா லாபமான்றது எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். நிறைவாக ஒரு கேள்வி. இன்னைக்கு உதயநிதி டெபுட்டி சிஎமோட பிறந்த நாள் நவம்பர் 27. கரெக்டாக இந்த டேட்டில் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறதன் மூலமாக ஏதோ ஒரு வகையில் திமுகவோட இந்த வெளிச்சத்தை டைல்யூட் பண்ணலாம் அப்படின்னு கூட ஒரு பிளான் இருந்திருக்கும். தாவேக்காவுக்கு அப்படி ஒரு திட்டம் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் திமுகவை நம்ம அட்டாக் பண்ணுற மோடில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அதிமுக வரவாதம் நமக்கு நல்லது தான் அப்படிங்கிற ஒரு மோடில் விஜய் இருந்திருப்பாருன்றாங்க. இதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். எனக்கு எப்படி தெரியும்? அது அவர் நோக்கம் என்னன்றது எனக்கு தெரியாது. நீங்கள் அவரை கேட்கணும். அப்படி இருந்தனா அது அரசியல். அதுதான் அரசியல். அதில் தப்பு தவறு சரி தவறுன்னு எதுவுமே கிடையாது. சரியான அரசியல். இதுக்கு கேள்வியே தவறானது. உங்கள் கேள்வியே ரொம்ப தவறானது. உங்கள் கேள்வியே ரொம்ப 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 தவறான கேள்வி. டு புட் இட் மைல்ட்லி. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இருந்தால் என்ன தவறு? அதுதான் அரசியல். அது அந்த கேள்வி எதற்காக நீங்கள் கேட்கிறீர்கள்? என்ன இருக்குது அதில்? ஸோ வாட்? டைவர்ஷன், அட்டென்ஷன் டைவெர்ட் பண்ணுறது தானே. நீங்கள் பண்ணல. விஜயோட ஒவ்வொரு அரசியலுக்கும் கொடி அறிமுகப்படுத்தும் போது ஒரு பிரச்சனையை கிளப்புறீங்க, ஒரு ஆர்ப்பாட்டம்னா ஒரு பிரச்சனையை கிளப்புறீங்க, ஒரு ஊர்வலம்னா ஒரு பிரச்சனையை கிளப்புறீங்க. அது அவர்கிட்டாமல் அவர் செய்கிறாரு. இருக்கலாம், நமக்கு தெரியாது. அது அந்த பார்வையை என்னை பொறுத்தவரையில் சிறுபிள்ளைத்தனமான பார்வை. அது இருந்தாலும் இல்லாட்டியும் அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது.